இன்னைக்கு 108 சீட்டுகள் வாங்கி தமிழக சட்டசபை தேர்தல்ல ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து விஜய்க்கு வந்திருக்கு. இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆளுநர் அவரை பதவியேற்பதற்கு வாங்க அப்படின்னு அழைக்கவே இல்ல. தாங்களாகவே முன்வந்து பதவி ஏற்பதற்காக வந்து ஒரு லெட்டர் குடுத்திருக்காங்க தாவேகா தரப்புல இருந்து. அதுக்கு உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஆளுநர் மாளிகையில இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பர்சன்டேஜ வச்சு ஒரு ஆட்சி அமைக்க உங்கள அழைக்க முடியாது அப்படின்னு அர்லேக்கர் அவர்களுடைய பதிலும் வந்து நேத்து ஆளுநர் மாளிகையில இருந்து பதிலாக வந்திருக்கு. இது ஒரு வழக்கறிஞரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுல இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 164 உட்பிரிவு 1 மற்றும் 2 சொல்றத நாம தெளிவா உற்று நோக்கணும். கண்டிப்பா. ஆளுநர் என்பவர் ஆட்சி அமைக்க புளோர் டெஸ்ட் சொல்றதுக்கு தான் அவருக்கு அதிகாரம் இருக்கு ஒழிய உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பதற்கு எந்த முகாந்திரமோ அதிகாரமோ இல்லை. இதுதான் ஆர்டிகல் 164 சப் கிளாஸ் 1 and 2 சொல்றது. அவருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கல. அதே வேளையில தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஆளுநருடைய வேலை என்னன்னா, த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி மேண்டேட்டரி, அந்த மாதிரி எந்த கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் வாயிலாக ஹூ எமர்ஜஸ் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆளுநர் அவரை உடனடியா அவர்கள் தங்கள் உரிமை கோரும் பட்சத்தில், ஒருவேளை அவர்கள் உரிமை கோராட்டி கூட ஆளுநர் அவர்களை அழைக்க வேண்டியது தார்மீகமும் சட்டமும் கடமையுமாக இருக்கிறது. முதல் வாய்ப்பாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து ஆட்சி அமையுங்கள் என்று அழைப்பு விடுக்க வேண்டும். அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும். இது வந்து நடைமுறை. இதையெல்லாம் தாண்டி எஸ்ஆர் பொம்மை வழக்காக இருந்தாலும் சரி, 2018 நடந்த கர்நாடக வழக்காக இருந்தாலும் சரி, இது 1956 ஒரு வழக்கு எழுந்திருக்குது. இப்படி பல்வேறு வழக்குகளுடைய சாராம்சங்களை நாம பார்த்தாலும் சரி, கடைசியாக அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குகள் நம்ம எடுத்து அலசி பார்த்தாலும் எல்லா வழக்குகளிலும் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. அவருக்கு although governor have discretion to form a government, அவருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் பவர் இருந்த பொழுதிலும் இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தாமதிக்கிறதோ அல்லது தடை விதிப்பதோ அல்லது அவர்களை இவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. இவர் ஒரு ஆளுநர், அவ்வளவுதான். சட்டசபைன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆளுநர் வந்து நியமன உறுப்பினர். ஒரு சட்டசபையை வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரை ஒரு நியமன உறுப்பினர் கேள்வி கேட்பதற்கு சட்டத்துல இடமே கிடையாது. அவர் வந்து ஒரு சூப்பர்விஷன் பவர் உள்ளவரை ஒழிய நாட் அ சூப்பர் பவர் மேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ சுப்ரீம் கோர்ட் பல முறை நங்குன்னு தலையில குட்டி இருக்கு. நீங்க வந்து தாமதிக்க கூடாது, நீங்க உடனடியாக வந்து ஆட்சி கட்டில அவர்களை அழைத்து ஆட்சி அமைக்க வைக்க வேண்டும் என்பது உங்களுடைய கடமையும் கடப்பாடும் சட்டமும் ஆகிறது. இருந்த பொழுதும் ஆளுநர் அவர்கள் இந்த மாநிலத்தை போல எல்லா மாநிலங்களிலும் இந்த மத்திய அரசானது ஆளுநர்களை வைத்துக் கொண்டு ஆட்டம் காட்டுகிறது. இது மக்கள் மத்தியிலே, ஜனநாயகவாதிகள் மத்தியிலே, அரசியலை நன்கு புரிந்தவர்கள் மத்தியிலே, சட்டத்தை படித்தவர்கள் மத்தியிலே கலக்கத்தையும் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் இருப்பதை பார்த்து ஆச்சரியமாகவும் ஜனநாயக படுகொலை என்ற கோபமும் கொந்தளிப்பும் உருவாகுமே ஒழிய இது எந்த பலனையும் அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் தேர்தல் அரசியலிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தரப்போவதில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தரப்போவதில்லை, அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் தரவில்லை. புளோர் டெஸ்ட் வந்து பண்ண வேண்டியது சட்டசபை, ஆளுநர் சபை கிடையாது. மக்கள் மாளிகை முடிவு செய்வதால புளோர் டெஸ்ட் பண்ண வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. அது வந்து தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ இருந்தாலும் யாரும் ஆதரவு ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு என்கின்ற நிலைதான். இன்னும் ஒருபடி மேல போய் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, புளோர்ல அன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள பெரும்பான்மை தான் சொல்றாங்களே ஒழிய இதெல்லாம் எழுதி கேட்கறதுக்கு இவர் யாரு? இது கேலி கூத்தா இருக்குமா? கேலி கூத்தா இருக்கு. வரலாறுல இது முதன்முறையா இருக்கு. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் வந்து இன்னைக்கு ஆளுநரை சந்திக்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயமாக பார்க்கப்படுவது வந்து அவருக்கு பாதுகாப்பு, முதலமைச்சருக்கான கான்வாய் வந்து கொடுக்கப்பட்டது. இப்போ அது வந்து வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. எதற்காக கொடுத்தார்கள், எதற்காக அது வாபஸ் பெறப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில இருக்கு. என்ன மக்களிடம் சொல்ல விரும்புகிறது இந்த அரசாங்கம்? மத்திய அரசு என்ன சொல்ல விரும்பும்? இதுல புரிஞ்சுட்டீங்களா? நாங்க கான்வாய் கேட்டோமா, நான் கேட்க கொடுத்தீர்கள்,
அதிகாரிகளா வந்து கொடுத்தாங்க வாபஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார்ன்ற ஒரு மாய பின்பத்தை தோற்றுவிப்பதற்காக ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியில ஏற்றுவிப்பதாகத்தான் இருக்குதே ஒழிய அவங்க இப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து இப்ப இம்ப்ளைடு இன்னொன்னு அந்த முதல் தோற்றுவாயில் நாம ஆட்சி அமைக்க போறோம்னு ஒருத்தர் கோரும் பொழுது எக்ஸ்பிரஸ் இம்ப்ளைடு நேச்சர்ல அவருக்கு ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சாலே கொடுக்கலான்னு இன்னைக்கு காலையில அதுக்காக தான் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அவர்கள் கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காங்க, நான் இந்த ஆட்சி அமைப்பதில் தடையாக இருக்க மாட்டேன், 6 மாதம் ஆட்சி எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம், எங்களுடைய திட்டங்களையும் நாங்கள் மகளிருக்கான உதவித்தொகை காலை உணவு திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இம்ப்ளைடு நேச்சர் ஆஃப் சப்போர்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா விடுதலை அவங்க எல்லாம் நல்ல அரசியலமைப்பு தெரிஞ்சவங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஐயா தொல் திருமாவன் போன்றவர்களாம் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள், அரசியலமைப்பை நன்கு அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் என்கிற முறையில அவரும் தன்னுடைய இம்ப்ளைடு நேச்சர்ல தளபதி விஜய் அவர்கள் அவங்க ஆட்சி அமைக்கணும், அதுல ஆளுநர் தடையா இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு அறிக்கையா கொடுத்திருக்காங்க. இவை எல்லாமே கருத்தில் கொள்ள வேண்டிய ஆளுநர். அதே போல கம்யூனிஸ்டுகளும் சொல்லிட்டாங்க. வீரபாண்டி கம்யூனிஸ்டை சேர்ந்த வீரபாண்டியன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவரும் ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அவர்கள் ஆட்சி அமைப்பதில் எந்த தடையும் செய்யக்கூடாது மத்திய அரசும் ஆளுநரும் சொல்லியிருக்காங்க. சோ இதுவே போதும். இட் ஷோஸ் த சப்போர்ட். இதை விட என்ன சப்போர்ட் வேண்டி கிடக்குது? இட் ஷோஸ் த சப்போர்ட். அவங்க வந்து இது ஆதரிக்காம எதிர்க்காம திமுக வெளியேறிடுச்சுனால முடிஞ்சு போச்சே. ஆட்சி நடத்திட்டு அது கிளியரா சொல்றாங்க, 6 மாசம் அவங்க ஆட்சி நடத்திட்டு பார்ப்போம் அப்படின்றாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிநாதமே ஒழிய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை, இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி தலைமையை, இது என்ன கேள்வி? அதெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருந்தா என்ன, அவர் எப்படி சினிமால இருந்து வந்தா அது என்ன? இந்திய ஜனநாயகத்தில் 21 வயது நிரம்பியவர் யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். இதெல்லாம் கேலி குத்தான பேச்சா இருக்கு. அனுபவம் இருக்கான்னு கேட்கறது, அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் என்னமா கேலி குத்தா இருக்கு? It is very ridiculous. It is irrelevant, irresponsible to the law. It is not a correct way of approach by the governor. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆளுநரை சந்திக்க போயிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இப்ப தற்போது செய்தி என்ன அப்படின்னா, நீங்க எப்படி வந்து அந்த மேஜிக் நம்பர் 118 வந்து நீங்க எப்படி நிரூபிப்பீங்க, அது மட்டும் இல்லாம அப்படி நிரூபிக்கிறதுக்கான உங்ககிட்ட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து ஆளுநர் வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது எல்லாமே வந்து பெரும்பான்மையை எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னா, ஒரு கட்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி கேள்வி எழுப்ப ஆளுநருக்கு ரைட்ஸ் இருக்கா? Whether he is a headmaster or a school teacher, question us, we are a student of his office. நாங்கள் அவருடைய மாணவரா, அவர் என்ன ஆசிரியரா, இல்ல உயர்தலைமை ஆசிரியரா, இல்ல என்ன ஒரு கட்சி தலைவரா? என்ன இப்படி என்ன கேவலங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர்? who is he to question us? அவருக்கு ஒரே வேலை என்ன தெரியுமாமா? ஜனநாயக வரப்படி கோரினால் நீங்க உங்க இதை ஃப்ளோர் டெஸ்ட் வேணா, நீங்க ஒரு கெடுவை கூட விதிங்க, 2 நாள் கெடுவை விதிங்க, ஒரு நாள் 24 நாள் இது பண்ணுங்க, கெடுவை விதிங்க, நீங்க சில நிபந்தனைகளை போடுங்க. இந்த மாதிரி நீங்க சிசிடிவி அந்த மாதிரி நடந்திருக்கு சில சட்டசபைகள்ல. கோவா சட்டசபையில் நடந்திருக்கு. சிசிடிவி கேமரா வச்சுக்கணும், முறைப்படி எல்லாமே இருக்கணும், வந்து உறுப்பினர்களை இது பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் பண்ணி கோவா சட்டசபையில் நடந்திருக்கு. வேணா நீங்க ஒரு சில இதை போடுங்க. நீங்க ஹெட்மாஸ்டர் இல்ல சார், நீங்க ஸ்கூல் டீச்சர்ல, நாங்க ஸ்டூடெண்ட் இல்ல, நாங்க மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி வந்தவங்க. நீங்க மத்திய அரசில் நியமிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு நிலையில இருக்க ஒரு எண்ணெயை பொறுத்தவரை ஆளுநர் என்பது மிக சாதாரண பவர் உள்ள ஒரு இது, ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு பதவியை ஒழிய அதிகார பதவி அல்ல, அல்லது சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய பதவி அல்ல. நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதி போஸ்ட்ன்றதே வந்து எப்படின்னு சொன்னா, நம்ம பிளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் உள்ளவங்க. ஜனாதிபதி போஸ்ட் மரபின் அடிப்படையில் உள்ளதான் ஜனாதிபதி போஸ்ட். பிரதம மந்திரிக்கு தான் பவர் அப்படின்னு சொல்றது. we are in federal system. அப்படிங்கும் போது ஒரு கூட்டு ஜனநாயக தன்மை கொண்ட பிளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் தன்மை கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேவலங்களை செய்திருக்கக்கூடிய தமிழக ஆளுநரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். உடனடியாக அவரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். அவருக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றிக் கழகம் முடிவு எடுக்க வேண்டும். இங்குள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆளுநர் உடனடியாக வெளியேற்ற வேண்டும். ஆளுநரை வந்து வெளியேற்றி ஒரு சரியான ஆளுநரை வைத்து சரியான நடவடிக்கை, அரசியல் ஜனநாயக நடவடிக்கை தொடங்க வேண்டும், தொடர வேண்டும். இன்னொன்னு, தேர்தல் காலத்துல 2 மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் என்பதை கேலிக்குத்தான ஒரு வேலை உள்நோக்கம் கொண்டது. இதில் அனைத்தும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்திய அரசியலமைப்புக்கும் இந்தியாவில் பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய ஜனநாயக மரபுகளுக்கும் பாரம்பரியங்களும் சாவரண்டிக்கும் நம்முடைய இறையாண்மைக்கும் கேள்விக்குறியாக இது வந்து நிற்கிறது. இது போன்று இருந்தால் ஜனநாயகம் செத்துவிடும், சர்வாதிகாரம் தலை தூக்கிவிடும். மத்திய அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
உங்களுக்கும் நாட்கள் எண்ணப்பட வேண்டும். ஜாக்கிரதை, மத்திய அரசினுடைய நாட்கள் எண்ணப்படும். மக்கள் அரசு எப்படி தமிழகத்தில் அமைந்தது போல நாளை மத்திய அரசும் அமையும் என்பதை மத்திய அரசு மறந்துவிடக் கூடாது. இது போன்ற விஷயங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும், ஜனநாயகத்தின் மேல் மாண்பு கொண்ட அனைத்து அரசியல் கட்சியும் தளபதி விஜய் அவர்களை பதவியேற்பதற்கு ஒற்றை குரலில் அனைவரும் ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. கண்டிப்பா சார். இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம டிவிக்கே வந்து ஒரு ஸ்மூத் ஹேண்டிலிங் அப்படிங்கறத தான் வச்சிருக்காங்க. இதுல சம்பந்தமே இல்லாம மெரினாவுல வந்து போலீசார் வந்து போலீஸ் படையை வந்து அங்க இறக்கி இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த இடத்துல யாருக்கும் அனுமதி இல்லை மெரினாவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இது பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் அந்த இடத்துல திடீர்னு நடைபெற்றது மாதிரி இப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்தினால இப்படி ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறதா? ஆமா, மக்கள் புரட்சியை தூண்டுகிறார்கள், கலோபர எண்ணத்தை தூண்டுகிறார்கள். இளைஞர்கள் பெரும்பாலும் தமிழக வெற்றி கழகத்தை போன்ற புதிய கட்சிக்கு இளைஞர்கள், பெரும்பான்மையான பெண்கள், நடுநிலையாளர்கள் ஏகோபித்த ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அப்பம்போது ஒரு இளரத்தம் ரொம்ப வேகமும் வேட்கையும் கொண்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட வேகத்தையும் வேட்கையும் இருக்கக்கூடிய அரசின் பொறுப்பில் இருக்கக்கூடிய, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்க ஒருவரே ஒரு பெரிய ஸ்ட்ராங் கிளப்புன்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு புரட்சியை கிளப்புன்னு நினைக்கிற ரெவல்யூஷனரி மூட வந்து மக்கள்கிட்ட உண்டு பண்றாங்க. He is trying to abet a revolution in Tamil Nadu. இது வந்து peace and common compose of Tamil Nadu. It is against the peace and common compose of Tamil Nadu. தமிழ்நாடுடைய சட்டம், அமைதி அனைத்திற்குமே பங்கம் விளைவிக்கும் ஊர்விக்கும் வகையில he is tried to ஒரு அபட்டார், he is an abattoir. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, one who abets any offense, he is more than punishable under sections. Okay, அவர் வந்து more than ஒரு காரியத்தை ஆற்றுவரை விட அவர் ஒருவர் தூண்டுபவர், அதை விட மிகப்பெரும் குற்றத்தை செய்கிறார். such abattoir he is doing an offense in Indian criminal offense code. அவர் தவறை செய்து கொண்டிருக்கிறார். மக்களை தூண்டுகின்ற புரட்சியை செய்கிறார். மக்கள் மனதிலே, மக்களுடைய எண்ணத்திற்கு, அப்ப உங்களுக்கு தெரியுதா, மக்களுடைய எண்ணத்திற்கு எதிராக, மக்களுடைய எண்ணத்திற்கு புறம்பாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உடனே அவரை நாற்காலியை விட்டு இறங்க வேண்டும். டவுன் டவுன் கவர்னர் டவுன் டவுன் என்றுதான் நான் சொல்கின்றேன். அவரை உடனடியாக இறக்க வேண்டும். அவர் ஆளுநர் நாற்காலிக்கு தகுதியற்றவர், அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தகுதியற்றவர், இந்திய அரசியலமைப்பு இறையாண்மை, இந்திய சட்டவியல் அனைத்திற்குமான எதிரானவர், சட்டவிரோதமான நபராக அவர் காட்சியளிக்கிறார். அவர் மேல் சட்டப்படியான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். அவரை ஆளுநர் நாற்காலியை விட்டு இறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையும் என்னுடைய நோக்கமும், பொதுவான மக்களுடைய நோக்கமும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. வழக்கறிஞர் முறையிலே மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறார். இது அரசியலமைப்புக்கு நல்லதல்ல. இந்தியா போன்ற, தமிழகம் போன்ற அரசியலமைப்பின் பால் நம்பிக்கை கொண்ட, சமூகத்தின் சமத்துவத்தின் பால் நம்பிக்கை கொண்ட இந்த பெரியார் பூமியிலே இது போன்ற செயல்களுக்கு யாரும் இடம் கொடுக்க கூடாது. அப்படி இடம் கொடுப்பவர்களை எல்லோரும் ஒரே குரலில் எதிர்க்க வேண்டும். அப்படி எதிர்க்கக்கூடிய மனநிலை உருவாகிறது. And a revolutionary mood amongst the people of Tamil Nadu, amongst the young people of Tamil Nadu, amongst the young women people of in Tamil Nadu. அது வந்து he smelled that. உளவுத்துறையுடைய அவருடைய இதை வச்சுதான் அவர் பண்றாரு. அதை செய்யறதே ஆளுநர் தான். who abet a revolutionary mood in Tamil Nadu, it will affect the calm and composed peace of Tamil Nadu in this society. அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கண்டிப்பா சார். இன்னொரு கேள்வி என்னன்னா, மக்களுடைய தீர்ப்பை வந்து மத்திய அரசாங்கம் ஏற்கவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியை வந்து அமைக்க முடியாவிட்டால் அடுத்தது தாவேகாவினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க சார்? ஏமா, இந்த ஆட்சியை அமைப்போம் என்ற நம்பிக்கை இன்று வரை இருக்கிறது. இது மக்களுடைய மனநிலைக்கு எதிரான விஷயங்களை இன்னைக்கு நேத்து இல்ல, மத்திய அரசு பல்வேறு மாநிலங்களில் இந்த மேண்டேட் ஆஃப் பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு அகைன்ஸ்டா பல இடங்கள் முயற்சித்திருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் அவர்களால் வெற்றி அடைய முடியாது. ஒருவேளை மக்களின் மனநிலைக்கு எதிராக அல்லது மேண்டேட்டுக்கு எதிராக அவர்கள் வெற்றி அடைந்தால் மிகப்பெரிய அதல பாதாள தோல்விகளை துடைத்தெறியப்படுவார்கள். அதற்கு ஒருவேளை இந்த திராவிட கட்சிகள் துணை போனால், இந்த திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும், இந்த 47, 57, 73 எதுவுமே நடக்காது. நாளைக்கு ஜீரோல வந்து நிற்கும். அதுதான் நடக்க போகிறது. 234 தொகுதியிலும் விஜய் அவர்களை, தளபதி விஜய் அண்ணா அவர்களை ஜெயிக்க வைக்கணும்ன்ற முயற்சி தான் இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளும் நடவடிக்கைகளும். இன்னொன்னு, இது ஒரு செக்குலர் ஸ்டேட். ஒருத்தர் கிறிஸ்துவரா, முஸ்லீமா, ஏழையா, பணக்காரரா, எளியவரா, படிச்சவரா, படிக்காதவரா, புதிய அரசியல் கட்சி தொடங்கியவரா, தொடங்காதவரா, எந்த பாகுபாடுகளுக்கும் இல்லாமல்
மக்கள் ஜனநாயகத்திலே வாக்கு அரசியல் வாயிலாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவர்களை வழிவிட்டு அவர்களுக்கு பதவி கொடுப்பதும், அதை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நல்லது செய்தால் பாராட்டுவதும், இல்லாவிட்டால் விமர்சனம் செய்வதுதான் மக்கள் ஜனநாயகமே ஒழிய, நாங்க சரியா நடந்தா மக்கள் எங்களை ஏத்துக்க தூக்கி எறிய போறோம் அடுத்த தேர்தல்ல இல்லையா? நீங்க யார் அதை இது பண்றதுக்கு? சோ நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமே. ஆனால் தமிழக வெற்றம் கலங்கவில்லை, அதற்காக பயப்படவில்லை, அச்சப்படவில்லை. ஏனென்றால் மக்கள் தான் எங்களுக்கு இதை கொடுத்தார்கள், நாங்கள் பணம் செலவழிக்கவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 மேற்பட்டவர்கள் ஒரு பொது தொகுதியில் நின்று தலித்துகள் பட்டியலின சகோதரர்கள் வந்து வென்றிருக்காங்க. வரலாறு காணாதது, காமராஜர் காலத்தில் நடக்காதது, அண்ணா காலத்தில் நடக்காது, தந்தை பெரியார் காலத்தில் நடக்காதது, எம்ஜிஆர் காலத்தில் நடக்காதது. தளபதி விஜய் அவர்களால் இன்றைக்கு வந்து பொதுத்து யார் ஜாதி இல்லை மதம் இல்லை என்று ஜாதிகள் லேடி பாப்பா என்று பாரதி சொன்னதை போல எல்லா தொகுதியிலும் எல்லா ஜாதிகள் எல்லா மதத்திலும் பொது தொகுதியிலே அல்லது ஜாதி ஆதிக்கமுள்ள இடங்களில் கூட ஒரு பட்டியலின சகோதரர்கள் தஞ்சை போன்ற பகுதிகளோட வென்றிருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஜனநாயகத்தை நிகழ்த்திய, இப்படிப்பட்ட சமூக சமத்துவத்தை ஏற்படுத்தியவர்களை பாராட்டி வரவேற்பதை விட்டுவிட்டு இவர்கள் ஏதாவது செய்வார்களே ஆனால் அது அவங்களுக்கு ஃபயராகிறதுல தமிழகமே பற்றி எரியும். இதனால் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்புகள் தான் ஏற்படும் ஒழிய, தளபதி விஜய் அவர்கள் இப்போ இந்த 2 நாளே உயர்ந்து நிற்கிறார், உயர்ந்து கொண்டே போகிறார். நாளை தமிழகத்தில் ஒப்பற்ற, யாருக்கும் ஒப்பாரும் நிக்காருமான ஒரு தலைவராக தளபதி விஜய் உருவெடுப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லைம்மா. கண்டிப்பா சார். இன்னைக்கு சட்ட போராட்டம் நடத்த தயாராக வந்து உங்களை போன்ற வந்து சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை நடத்த இருப்பதாக ஒரு செய்தியும் வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி ஆலோசனை நடத்தப்பட்டால் அடுத்ததாக வந்து கோர்ட்டுக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாமா? ஏன்னா தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படின்னு பேச்சுகள் வந்து பங்குக்குரிய சில விஷயங்களை எல்லாவற்றையும் பொதுவில் சொல்ல முடியாது. நான் அனுப்பி இருக்கிறேன் தலைமைக்கு, அனைத்துமே பரிசீலிக்கப்படும், அனைத்து பரிசீலனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. தலைமை முடிவெடுக்கும், தலைமை நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடும். இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சின்ன சின்ன ஜனநாயக கடமைகள் கூட நீதிமன்றத்தில் நிற்க வைக்க வேண்டிய கேவலமான செயல்களை மத்திய அரசு ஒன்றிய அரசு செய்யுமே ஆனால் அது அவர்களுக்கு என்றைக்குமே நல்லதல்ல. அது மிகப்பெரிய இந்தியா போன்ற பெடரல் சிஸ்டத்திற்கு குந்தகத்தை விளைவிக்கும். தமிழக மக்கள் அனைவரும் ஏற்கனவே ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இந்த கொந்தளிப்பையும் கோபத்தையும் பெருக்க பெருக்க எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து கால் ஒன்றவும் முடியாது, விரல் ஒன்றவும் முடியாது, நகம் ஒன்றவும் முடியாது என்கிற சூழ்நிலை உருவாகும். அவர்களுக்குத்தான் அது பங்கமாகும். உறுதியாக ஒரு நல்ல சட்ட நடவடிக்கை யாரும் எதிர்பாராத வகையில் அனைத்து சரியான வெளியிலே சரியான பாதையிலே ஒரு சட்ட நடவடிக்கை ஏற்படுத்தப்படும். தலைமை விரைவில் அறிவிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.